வணக்கம் சார். ஹைட்ரோ பவர் இன்ஜினியர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 7 போல்டு வந்து டெஸ்பேச்சோட வீடியோ பார்க்குறோம். இது ஏன் நம்ம சொல்கிறோன்னா, இந்த 7 போல்டு வந்து மிஷின் நமக்கு டெஸ்பேச் ஆயிடுச்சு. அதோட ட்ரையல் எடுத்த வீடியோ நம்ம காமிக்கிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியணும். இந்த மாதிரி தான் எல்லா கம்பெனியும் இந்த மாதிரி வீடியோவை அப்டேட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு மிஷின் எப்படி இருக்குது எது இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இது எதுக்குன்னா, நம்ம மிஷின் செக் பண்ணுறோம். மிஷின் டெஸ்பேச்சுக்கு முன்னாடியே மிஷின் ட்ரையல் பார்க்குறோம். ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரையல் பார்த்து எப்படி ஓடுதுன்னு சொல்லி செக் பண்ணி அந்த வீடியோவை அப்டேட் பண்ணுறோம். எங்கள் கஸ்டமருக்கும் கொடுக்குறோம். ப்ளஸ் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறோம். நம்ம ட்ரையல் எடுத்த வீடியோ இது ஒரு 100 கிலோ போட்டு ஆட்டியிருக்கோம். அதோட அவுட்புட் மட்டும் பாருங்கள் எப்படி வரும்னு பாருங்கள். குழாயில் தண்ணி எப்படி வருங்க, அந்தளவுக்கு வரும். புண்ணாக்கு அந்த மாதிரி நமக்கு கெட்டியாக வரணும், சன்னமாக வச்சுக்கலாம் புண்ணாக்கு வர்ற மாதிரி. அதே மாதிரி பாருங்கள் அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வரும். ஒரு மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா 150லேருந்து 120 கிலோ மிஷின் எடுக்கும் நமக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம 1 டன்னுக்கு மேலே அடிக்கலாம் அந்த மிஷினு. இது பெரிய பிளான்ட்டு இந்த மிஷினு. இதோட சேர்த்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் ப்ரெஸ்ஸும் போகுது. பெரிய ஃபில்டர் ப்ரெஸ் 24 பிளேட் ஃபில்டர் ப்ரெஸ்ஸு, கொப்ரா கட்ரு, இது எல்லாமே போகுது. பெரிய பிளான்ட் இது. அதோட வீடியோ நம்ம போட்டிருப்போம். அதோட ட்ரையல் வீடியோ போட்டுருந்தா அவங்களுக்கு காமிக்கிறது. இது மிஷின் பார்த்திங்கன்னா சீமன்ஸ் மோட்ரு இருக்குதுங்களா, அதுக்கு 15 HP மோட்ரு போட்டிருக்கோம். டபுள் கியரு. இது நம்மளே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி வெளியே அப்டேட் பண்ணியிருக்கோம். மிஷினை கொடுத்துருக்கோம். அதோட வீடியோவை அப்டேட் பண்ணோம்.